வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டை சார்ந்த ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல்படும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் எப்படியும் இந்த முறை திமுக அரசு வருகிற பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 5000 ரூபாய் ரொக்கமாக வழங்கும் என்று பொதுமக்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஆனால் ஏற்கனவே பெரும் கடன் சுமையில் இருக்கும் தமிழக அரசு இவ்வளவு பெரிய தொகையை தருமா என்பதில் கேள்வி எழுந்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 2.27 கோடி ரேஷன் அட்டைகள் பயன்பாட்டில் உள்ளன. ரேஷன் அட்டைக்கு தலா 5000 ரூபாய் தொகை வழங்கினால் 11,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும். அந்த அளவுக்கு நிதி ஒதுக்க வாய்ப்பில்லை. அதனால் ஒரு ரேஷன் அட்டைக்கு 3000 ரூபாய் வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இதற்காக 6600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். மேலும் 3000 ரூபாயுடன் 1 கிலோ அரிசி, சர்க்கரை, முழுக்கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இலவச வேட்டி சேலை வழக்கம் போல் வழங்கப்படுகிறது. முதலில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்ட பிறகு பரிசு தொகுப்பு, ரொக்கம் உள்ளிட்டவை வழங்கப்படும். கடந்த முறை ஜனவரி 3ஆம் தேதி டோக்கன் வழங்கப்பட்டு ஜனவரி 9ஆம் தேதி முதல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட்டது. அதேபோல் 2026ஆம் ஆண்டிலும் ஜனவரி முதல் வாரத்தில் டோக்கன் கொடுக்கப்பட்டு பரிசு தொகுப்பு வழங்க பொது விநியோகத்துறை சார்பில் ஏற்பாடுகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. ஓகே நண்பர்களே, இது போன்ற ரேஷன் அட்டை சார்ந்த அனைத்து தகவலும் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.